வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிதி நெருக்கடி, அதாவது பண கஷ்டத்தினால் ஏற்படுறவங்களுக்கும் ஆரோக்கியம் மேம்பட, வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாவது உடலில் உபாதைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை போக்குறதுக்கான ஒரு எளிய பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். கல்லுப்பை வச்சு அந்த பரிகாரம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்க்கலாமா? நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற சாதாரண கல்லுப்பு அப்படின்னு எல்லோரும் யோசிப்பீங்க. ஆனால் அது சாதாரண கல்லுப்பு இல்லைங்க. அது நம்மளோட வாழ்க்கை நிலைமையே மாற்றக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கல்லுப்பை வச்சு என்ன பண்ண போகிறோம், அதனால் என்னென்ன நமக்கு ஏற்பட போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது கல்லுப்பு இயற்கையான உருவான ஒரு கனிமம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் தன்மை உள்ளது. அதாவது காற்றில் உள்ள நெகட்டிவிட்டி எனர்ஜி அதை ஈர்த்து சூழலை தூய்மைப்படுத்தும், நமக்குள்ள இருக்கிற மன அழுத்தம், கோபம் இதெல்லாம் குறைச்சி நம்மளை அமைதிப்படுத்தும். அப்படிப்பட்ட கல்லுப்பை வச்சு நம்ம என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு சிலது சொல்கிறேன், அதைப்படி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த இது வேணுமோ அது. முதல் பரிகாரம், வீட்டில் ஒவ்வொரு அறையின் மூலையிலையும் ஒரு சின்ன கிண்ணத்தில் கல்லுப்பை வச்சுருங்க. மாதம் ஒரு முறை அந்த உப்பை மாற்றி புதிய கல்லுப்பை வச்சுருங்க. பழைய உப்பை குப்பையில் போடக்கூடாது. ஏதாவது ஓடுற தண்ணிலேயோ இல்லை கிணத்துலேயோ அதில் தான் கரைச்சிடணும். அடுத்தது ரெண்டாவது, நம்ம எப்பயுமே வீட்டை துடைச்சிட்ருப்போம்ல, வீடு துடைப்போம். ஏதாவது விசேஷ நாளையோ இல்லை வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை எல்லாம் வீடு துடைப்போம்ல, அந்த மாதிரி துடைக்கும்போது தண்ணியில், அந்த துடைக்கக்கூடிய தண்ணியில் சிறிதளவு கல்லுப்பு கரைச்சி வீட்டை துடைச்சிங்க அப்படின்னா எதிர்மறை அதிர்வுகள் நீங்கி நேர்மறை சக்தியை அதிகரிக்கும். இது நீங்கள் குறிப்பாக வீட்லேயும் செய்யலாம், வியாபாரம் பண்ணுற கடைகளில் அலுவலகங்கள்லேயும் இதை செய்யலாம். அடுத்தது மூணாவது, வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு சுத்தமான பாத்திரத்தில் கல்லுப்பை வச்சு பக்கத்துலேயே ஒரு தண்ணியோட ஒரு குவளையில் வச்சுருங்க. அதாவது ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பு, அதோடு கூட ஒரு டம்ளரில், ஒரு சின்ன டம்ளரில் தண்ணியை வச்சுருங்க. அப்போ அந்த திசையோட ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அடுத்தது, படுக்கை அறையில் மன அமைதிக்காக படுக்கையின் கீழே அல்லது ஒரு மூலையில் ஒரு சின்ன பாத்திரத்தில் கல்லுப்பை வைக்கலாம். இதனால் நம்மளோட மன அழுத்தம் குறைஞ்சி நல்ல தூக்கம் கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கை. இப்போ இதெல்லாம் வச்சாச்சு. இதனால் நமக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிதி நெருக்கடி, அதாவது பணவரவு குறைவாக இருந்தால் வியாபார இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி, இப்படி கல்லுப்பை நீங்கள் வைக்கிறதுனால அந்த ஆற்றல் சமநிலை உருவாகி நல்ல ஆற்றல் நமக்கு உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் சண்டைகள், மனக்கசப்புகள் அதிகமாக இருந்தாலும் இந்த கல்லுப்பை வச்சு பரிகாரம் செஞ்சிங்கன்னா மன அமைதி ஏற்படும். மூணாவது, உப்போட அயோனிக் சக்தி காற்றில் உள்ள கிருமிகளை குறைக்கும். அதனால் நம்மளோட ஆரோக்கியத்திற்கும் இது ரொம்பவே நல்லது. இது மட்டும் இல்லைங்க, முக்கியமாக எப்போதும் இயற்கையான கல்லுப்பை பயன்படுத்திட்டு வாங்க. உப்பு ஈரமாகாத கிண்ணமாக சுத்தமாக இருக்கணும். பரிகாரம் செய்த உப்பை எப்பயுமே உணவில் பயன்படுத்தக்கூடாது. அதை ஆற்றிலையோ இல்லை தண்ணிலேயோ தான் கரைச்சிடணும். அடுத்தது, மாதந்தோறும் இதை கண்டிப்பாக மாற்றணும். அவசியம் இதை செஞ்சுட்டு வாங்க, நல்லதே உங்களுக்கு நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கல்லுப்பு பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, நீங்கள் அனுபவபூர்வமாகவே கண்டிப்பாக உணர்வீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு பதிவில் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்.